தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட நீலகிரி தொகுதி வேட்பாளர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்க. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியம். ஏராளமான பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன காரணத்தை முன்வைத்து இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெறுகிறது? நீலகிரி மாவட்டத்தில் இன்று நீலகிரி தொகுதிக்கு சார்பில் அதிமுக சார்பில் போட்டியிடும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரும் இன்று வேட்புமனு தாக்கல் இருந்தனர். முன்னாக இருவருமே உதகை அருகே உள்ள காசியோ சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியாளர் வந்து இங்கிருந்து வேட்புமனு தாக்கல் செய்வதாக அறிவிக்கப்பட்டது. பாஜகவினருக்கு 10 மணி அளவிலும் அதிமுக அளவிலும் நேரமானது காவல்துறையால் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகிய இருவரும் வர காலதாமதமானதால் அதிமுகவினர் முன்னே செல்ல அனுமதி கோரினர். ஆனால் அதற்கு பாஜகவினர் வேட்பாளரோடு ஆட்சியர் அலுவலகம் வந்து செய்தனர். அப்பொழுது அதிமுகவினரும் அதே சாலைக்கு வந்ததால் கூட்டம் இருவருக்கும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பிக் கொண்டனர். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் லேசான தடியடி கூட்டத்தை அப்புறப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நீலகிரி தொகுதி வேட்பாளர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகிய இருவரும் மாவட்ட ஆட்சியர் செல்லும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குறிப்பாக காவல்துறையின் அராஜகத்தை கண்டிப்பதாகவும் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கையை முன்வைத்தனர். இல்லை என்றால் உடனடியாக கண்காணிப்பாளர் நேரில் வந்து இங்கு அதற்குண்டான விளக்கம் கூற வேண்டும் எனவும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் வேறு எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டதாக அதற்கு வருத்தம் தெரிவித்ததாகவும் அண்ணாமலையிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வில்லியம். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.